Hello students. Next relation வந்து என்ன அப்படின்னா symmetric relations. A relation R from a set A to A is said to be symmetric relations if A comma B belongs to R implies B comma A belongs to R. இப்போ 2,3 பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா 3,2 பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். A, B மட்டும் ஆரில் இருக்குது, B, A இல்லை அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஓகே, இப்போ 2,3 மட்டும்தான் இருக்குது, 3,2 இல்லைன்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ரைட்டா? இதான் வந்து ஓகே. இதே வந்து சப்போஸ் A, B, Cலாம் இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்போம் நம்ம. ஓகே, பட் இதில் வந்து A, B பிலாங்ஸ் டு இருந்தால் B, Aவும் அது இருந்தால் தான் அது சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸோ ஐடென்டிஃபை த சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து A to Aவாக இருக்குது. R is a relation from A to A. ஸோ 1 to 3 ஏங்கிற செட்டில் 1 to 3, அதே ஏங்கிற செட்டில் 1 to 3 இருக்குது. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு 1 வந்து 1க்கு மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு. செகண்ட் வந்து அதே. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது ஏ செட்டு, இது ஏ செட்டு, இதான் ரிலேஷன்ஸு. அகெயின் 1 to 3, 1 to 3, 1 1க்கு மேப் ஆகுது, 2 2க்கு மேப் ஆகுது, 3 3க்கு மேப் ஆகுது. தேர்டில் பார்த்தீங்கன்னா செட் ஏ R is the relations. So 1 2 3, ஸோ அதே 1 2 3. ஸோ இந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா 1 வந்து 2க்கு மட்டும்தான் ரிலேட் ஆகிருக்கு. ஃபோர்த்து ஸோ 1 2 3, 1 2 3. ஸோ 1 வந்து 1க்கு மேப் ஆகுது, அதே 1 வந்து 2க்கு மேப் ஆகுது, 2 வந்து 1க்கு மேப் ஆகுது. ஓகே, ஃபிஃப்த்து ஸோ ATA. ஸோ 1 2 3, 1 2 3. இப்போ இதில் வந்து எந்த எலிமெண்ட்டுமே மேப்பிங் ஆகலை. ஓகே, எந்த ஏல இருக்கிற எந்த எலிமெண்ட்டுமே அடுத்த ஏல இருக்கிற அதே ஏல இருக்கிற எந்த எலிமெண்ட்டுக்கும் மேப்பிங் ஆகலை. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன். R is the relations. So 1 to 3, 1 to 3. ஸோ 1 1க்கு மேப் ஆகுது, 2 2க்கு மேப் ஆகுது, 3 3க்கு மேப் ஆகுது, 1 வந்து 3க்கு மேப் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இதில் வந்து 6 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிமெட்ரிக் ரிலேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 1க்கு மேப் ஆகுதா, திரும்ப அதே 1 1க்கு தான் மேப்பிங் ஆகும். அப்போ இது வந்து சிமெட்ரிக் ரிலேஷனும் உண்டு. அடுத்தது ரெண்டாவது ரிலேஷன் பாருங்கள். 1 to 1, 2 to 2, 3 to 3. திரும்ப 1 to 1, 2 to 3, திரும்ப அது ரிவர்ஸும் இருக்கிறதுனால சிமெட்ரிக் ரிலேஷன். ரைட்டா? அடுத்தது தேர்டில் பார்த்தீங்கன்னா 1 to 2 இருக்குது, 2 to 1 இல்லை. அப்போ இது வந்து 1 to 2 தான், 2 to 1 இருக்கணும், இல்லை. அப்போ இது சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஃபோர்த் எடுத்துட்டிங்கன்னா 1 to 1 இருக்குது, அப்புறம் 1 to 2 இருக்குது,
2 to 1 இருக்குது. 1 to 2 இருந்தால் 2 to 1 இருக்கணும். அப்போ இது சிமெட்ரிக் ரிலேஷன் உண்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே வந்து மேப்பிங் ஆகலை. ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக நல் செட் எடுத்துக்குவோம். இது வந்து எலிமெண்ட் இருக்கக்கூடாது. இது நல் செட். ஓகே, 5th பார்த்திங்கன்னா நல் செட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் ஏதாவது எலிமெண்ட் இருந்தால் தான் அதனுடைய இப்போ 1,2 இருந்துன்னா 2,1 இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. இதில் தான் ஏங்கிறது ஒரு நல் செட்டு. 1,2 இல்லை, இருந்தால் தான் நம்ம 2,1 இருக்கான்னு செக் பண்ண முடியும். அப்போ இது இல்லாதனால இது வந்து என்னது, இது சிமெட்ரிக் ரிலேஷன் உண்டு. அப்போ நல் செட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ், அதனால் தெரிஞ்சுங்க. அடுத்தது 6th வந்து 1 to 1, 2 to 2, 3 to 3 இருக்குது. 1 to 3 இருக்குது, 3 to 1 இல்லை. 1 to 1, 2 to 2, 3 to 3 ஓகே. ஆனால் 1 to 3 இருந்தால் என்ன இருக்கணும், 3 to 1 இருக்கணும். இல்லாதனால இது சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. ஓகே, அப்போ இது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்தது பார்க்க வேண்டியது வந்து நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன். ஒரு செட் கொடுத்தா எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். ரைட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். இப்போ நான் ஏங்கிற செட் எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட்டில் 1 to 3 இருக்குது. ரைட்டா, அப்போ ஏ கிராஸ் ஏ என்ன வரும்? ஸோ 1 2 3 கிராஸ் 1 2 3 வருமா? இப்போ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டா? அப்போ மொத்தம் 9 ஆர்டர் பேர் வரும் உங்களுக்கு. ஸோ 1,1 ஏன்னா n of a cross a n of a and n of a, ரைட்டா? 1,1 1,2, அப்புறம் அடுத்தது 1,3, அடுத்தது 2,1 2,2, அடுத்தது 2,3, அடுத்தது 3,1 3,2 3,3. இதில் பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் பேர் இருக்குது. இப்போ இந்த 9 ஆர்டர் பேர்லேருந்து எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் இருக்குதான்னு பார்ப்போம். ரைட்டா, ஃபஸ்ட்டு இந்த 1,1 எடுத்துக்கிறேன். ரைட்டா, 1,1 எடுத்துக்கிறேன். அப்புறம் 2,2 எடுத்துக்கிறேன். அடுத்தது 3,3 எடுத்துக்கிறேன். ரைட்டா, ஃபஸ்ட்டு 1,1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,1 இருந்தாவே அது வந்து என்னது சிமெட்ரிக் ரிலேஷன் தானே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,1 வந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ரைட்டா, இது வந்து நான் பெர்முடேஷன் மெத்தடில் கவுண்ட் பண்ணுறேன் நான். இப்போ ஒரு ரிலேஷனில் 1,1 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து 2 அரேஞ்ச்மெண்ட்டா? ரைட்டா, அப்புறம் 2,2 எடுத்துங்க, அதுவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ரைட்டா, 3,3 எடுத்துங்க. ஓகே, அப்போ அதில் 2 அரேஞ்ச்மெண்ட். ரைட்டா, இப்போ அடுத்தது 1,2 எடுத்துங்க. 1,2 எடுத்து நல்லா கொஞ்சிங்க. 1,2 இருந்தால் 2,1 கண்டிப்பாக இருக்கணும்ல. அப்போ 1,2 2,1. ரைட்டா, 1,2 இருந்தால் 2,1 இருக்கணும். 1,2 இல்லைன்னா 2,1 இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. இப்போ 1,2 2,1ங்கிறது 2 பேர். அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டு? 2 அரேஞ்ச்மெண்ட்டு. ரைட்டா, அடுத்தது 2,3 3,2. இது ஒரு பேர். 2,3 இருந்தால் 3,2 இருக்கணும். 2,3 இல்லைன்னா 3,2 இருக்கக்கூடாது. எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டு? 2 அரேஞ்ச்மெண்ட். ரைட்டா, அடுத்தது 1,2 பார்த்தோம், 2,3 பார்த்தோம், அப்புறம் 1,3. 1,3 இருந்தால் 3,1 இருக்கணுமா? 1,3 இருந்தால் 3,1 இருக்கணும். 1,3 இல்லைன்னா 3,1 இருக்கக்கூடாது. அப்போ அதுலேயும் 2 அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். அப்போ என்ன வருது? 2/6 வருது. அப்போ 64 என்ன வரும்? சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் வரும். ரைட்டா, ஓகே. இப்போ இதே லாஜிக்கை வந்து நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். ரைட்டா, சேம் லாஜிக் இன் ஜென்ரல்.
டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எலிமெண்ட்ஸ் அதை என்ன எலிமெண்ட்ஸ் இந்த ஃபார்மில் கொண்டு வந்துடுறேன் ரைட்டா. A1 A2 A3 AN இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? n எலிமெண்ட்ஸ் இருக்குது ரைட்டா. இப்போ நான் A × A, இப்போ n ஆஃப் A வந்து என்ன? n ஆஃப் A வந்து என்ன வரும்? n ஆஃப் A × A என்ன வரும்? n ஆஃப் A இன்ட்டு n ஆஃப் ஏவா? n இன்ட்டு n என்ன வரும்? n² வரும் ரைட்டா. இப்போ நான் A × A எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வருது? A1 A1 அடுத்தது என்ன வருது? A1 A2 வருதா? அப்புறம் அடுத்தது A1 A3 வருதா? அடுத்தது A1 AN வரும். அடுத்தது A2 A1 A2 A2 நான் A2 A2 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அடுத்தது A2 A1 A2 தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், A3 எக்ஸட்ரா A2 AN அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது A3 A1 A3 A2 A3 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். லாஸ்ட்டாக என்ன வருது? AN எழுதிக்கிறேன். அப்புறம் AN A1 AN A2 எக்ஸட்ரா AN, AN -1 இது இவ்வளோ வந்து A × A. இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் வருதுன்னு பார்ப்போம் நம்ம ரைட்டா. இப்போ இதில் பாருங்கள், இந்த A1 இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன 1,1 2,2 3,3 1,1 வரலாம் வராமல் இருக்கலாம் இல்லை. அப்போ 2 ways 2 அரேஞ்ச்மெண்ட். அதேமாதிரி 2,2 3,3 அதே மாதிரி தான் இங்கேயும் A1 A2 A2 AN. இப்போ இதில் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? இதில் பார்த்திங்கன்னா n எலிமெண்ட்ஸ் இருக்குது, புரியுதா? அப்போ A1 வரலாம் வராமல் இருக்கலாம், அப்போ 2 போடுவீங்களா? A2 வரலாம் வராமல் இருக்கலாம், இன்ட்டு 2 போடுவீங்களா? அதுமாரி A3 வரலாம் வராமல் இருக்கலாம், 2 பாசிபிலிட்டி, அதனால் 2 போடுறேன். அதுமாதிரி AN வரலாம் வராமல் இருக்கலாம், அப்போ 2. அப்போ 2 × 2 × 2 × எவ்வளோ டைம்ஸ் வரும்? n டைம்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ 2 × 2 × 2 5 டைம்ஸ் தான் 2/5 எழுதுறீங்கல்ல. அதே மாதிரி 2 × 2 × 2 எவ்வளோ டைம்ஸ் வருது? n டைம்ஸ். ஏன்னா லாஸ்ட்டில் AN இருக்குது பார்த்தீங்களா. அப்போ A1 வந்து வரலாம் வராமல் இருக்கலாம், 2 டைம்ஸ் போடுவீங்க. A2 வரலாம் வராமல் இருக்கலாம், 2 டைம்ஸ் போடுவீங்க, 2 போடுவீங்க ரைட்டா. அதுமாரி nth எலிமெண்ட்டு அதுக்கும் 2 போடுவீங்க. அப்போ 2 × 2 × 2 எக்ஸட்ரா எவ்வளோ டைம்ஸ் வரும்? n டைம்ஸ் வரும், ஏன்னா n எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. அப்போ இந்த இதுக்கு வந்து எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் வருது? 2n அரேஞ்ச்மெண்ட் வருது ரைட்டா. அடுத்தது அடுத்தது எடுத்துங்க. இந்த செட் எடுத்துக்கிறேன். இது A1 A2 இந்த செட் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தது? n எலிமெண்ட் இருந்தது, n டேர்ம்ஸ் அப்படி வச்சுக்குவோம். ஓகே, n எலிமெண்ட்ஸ், புரியுதா? இப்போ இந்த எல்லோவில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக A × Aல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? எவ்வளோ ஆர்டர் பேர் இருக்கும்? n² ஆர்டர் பேர் இருக்கும். ஆர்டர் பண்ண அந்த எலிமெண்ட்ஸ் ஓகே, n² எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏற்கனவே A1 A2 A2 AN எவ்வளோ எலிமெண்ட்ஸ் தள்ளி விட்டுட்டோம், நம்ம n எலிமெண்ட்ஸ் விட்டுட்டோமா. இப்போ மீதி அந்த A1 A2 A1 A3 A1 AN A2 A1 இந்த எல்லோவில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n² மொத்த எலிமெண்ட்லேருந்து இந்த n எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதில் ரைட்டா. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் பார்க்கணும். அந்த எல்லோவில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எலிமெண்ட்ஸுக்கு முதல்ல A1 A2 எடுத்துக்கிறேன். A1 A2 இருந்தால் ஓகே, மொத்தம் அந்த A1 A2 எக்ஸட்ரா A1 AN A2 A1 எக்ஸட்ரா A2 AN ரைட்டா.
இப்போ இதெல்லாம் அப்புறம் A2 A1 A2 A3 A2 AN A1 AN A2 AN -1 இது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? n² - n எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ சிமெட்ரிக் ரிலேஷன்னா A1 A2 இருந்ததுன்னா என்ன இருக்கணும்? A2 A1 இருக்கணும். A1 A2 இருந்தால் A2 A1 இருக்கணும். A1 A2 இல்லை அப்படின்னா A2 A1 இருக்க வேண்டியதில்லை. அப்போ எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் வருது? 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் 2. புரியுதா? இங்கே ஏற்கனவே 2 per n போட்டாச்சு. இதை விட்டுருங்க. இதுக்கு வாங்க. ரைட்டா? அடுத்தது இந்த மாதிரி அடுத்தது A1 A3 அப்புறம் A3 A1 இருக்கணும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ A1 A2 தனித்தனியாக பார்த்தீங்கன்னா n² - n எலிமெண்ட் இருக்கா? இப்போ நம்ம A1 A2 A2 சேர்த்து எடுத்துருக்கோமா? அப்போ அதில் அப்போ ஒன்றும் சேர்த்து எடுத்துக்கணும். A1 A2 A2 A1 A1 A3 A3 A1 அப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? அதில் n² - n/2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? n² - n/2 பேர் இருக்கும். ரைட்டா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா n² - n/2 பேர் அப்படியே பாதி தானே? புரியுதா? பேர்ஸ். இப்போ இந்த எல்லோவில் ரவுண்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இருக்கிறது 10 இருந்ததுன்னா பேராக எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும்ல. அதே மாதிரி தான் பை 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் வருது பாருங்கள். A1 A2 A2 A1 அது 2 டைம்ஸ் வரும். அடுத்து A1 A3 A3 A1 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி 2 டைம்ஸ் வரும். ஓகே, அதுமாதிரி எவ்வளோ டேர்ம்ஸ் வருது? n² - n/2 டேர்ம்ஸ் வருதா? அப்போ 2 power n² - n/2 போட்டுக்கணும். ரைட்டா? அதாவது A1 A2 A2 A1 அப்புறம் A1 A3 A3 A1 எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும்? n² - n/2 டைம்ஸ் வரும். அதனால தான் 2 power 2 அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா 2 power n² - n/2 போட்டாச்சு. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே, அப்போ 2 power n + n² - n/2 இது அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க. 2n + n² - n/2ன்னு வரும். அப்போ 2 power n² + n/2 இதான் ஃபார்முலா. இதான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். Number of symmetric relations. From A to A. This is general formula. Is 2 power n² n + 2. அவ்வளோதான். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதில் வந்து என்னோட வேல்யூ என்ன? 2. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு n பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன். n² + n/2ன்னு வரும். அப்போ 2 power 2² 4 4 + 2/2 வருது. அப்போ 2³ வரும். மொத்தம் எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் வருது? 8 சிமெட்ரிக் ரிலேஷன் வருது. ரைட்டா? ஓகே, செட்டில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் வரும்? 8 சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் வரும். வேணால் அதை ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள். R1 இப்போ இந்த செட்லேருந்து எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இந்த செட்லேருந்து ஒவ்வொரு சிமெட்ரிக் ரிலேஷனாக எழுதுகிறேன். ஆல்ஃபா ஆல்ஃபா இது ஒரு சிமெட்ரிக் ரிலேஷனா? அடுத்தது R2 பீட்டா பீட்டாவா? R3 இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாமா? ஆல்ஃபா ஆல்ஃபா இருந்தாவே அது ஒரு சிமெட்ரிக் ரிலேஷன் தான். பீட்டா பீட்டா இருந்தாவே சிமெட்ரிக் ரிலேஷன் தான். ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் சிமெட்ரிக் ரிலேஷன் தான். அடுத்தது R4 = ரைட்டா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பீட்டா ஆல்ஃபா இருக்கணும்ல, அது எழுதிட்டேன் பாருங்கள்.
அடுத்து R5 பீட்டா கமா பீட்டா எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா இருந்ததுன்னா என்ன இருக்கணும், பீட்டா ஆல்ஃபா இவ்வளோ அரேஞ்ச் இவ்வளோ 8 சிமெட்ரிக் ரிலேஷன் வரும். நான் ஒன்று ஒன்றா எழுதுகிறேன் நான், ரைட்டா. R6 ரைட்டா. இப்போ ரெண்டும் சேர்த்து எழுதிட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா, அதான் இதுதான் யூனிவர்சல் ரிலேஷன் சொல்கிறது. ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா, ரைட்டா. இது வந்து என்னது, இது சிமெட்ரிக் ரிலேஷனா R7. R7 வந்து ஆல்ஃபா பீட்டா மட்டும் இருக்குது, அப்புறம் பீட்டா ஆல்ஃபா இருக்குது. இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல, ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டாலாம் இன்க்ளூட் பண்ணல. இது ஒரு சிமெட்ரிக் ரிலேஷன் தான். R8 நம்ம முன்னாடி சொன்ன நல் செட், ஏதாவது A, B ஆல்ஃபா பீட்டா இருந்தால் தான் பீட்டா கால்மா ஆல்ஃபா இருக்கான்னு பார்க்க முடியும். எதுவுமே இல்லைன்னா அதுவும் சிமெட்ரிக் ரிலேஷன். அப்போ எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் வருது பாருங்கள், 8 சிமெட்ரிக் ரிலேஷன் வருது பார்த்தீங்களா. அப்போ இதான். அப்போ இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட், முதல்ல சிமெட்ரிக் ரிலேஷன் என்னென்னு தெரியணும். ARB = BRA. டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன் வந்து என்ன ஃபார்முலா, 2n² + n/2 வருது. ஒரு செட் கொடுத்தா அதில் வந்து எவ்வளோ சிமெட்ரிக் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. இந்த ப்ரூஃப் பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டா போதும், ரைட்டா.